ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சொல்ல வரது ஜென்யூனான பிளாட்ஃபார்ம். கரெக்டாக பேமெண்ட் வரும். ஸ்டார்டிங் 15 ரூபா வந்தோடனே நீங்கள் வித்ட்ரா பண்ணலாம். அட்வர்டைஸ்மெண்ட் கரெக்டாக உங்களுக்கு வரும். நீங்கள் டிஸ்கிரிப்ஷனையும் ரீட் பண்ணுங்கள். இதில் இன்வெஸ்ட்மெண்ட் எதுவுமே கிடையாது. வாட்ஸ்அப் நீங்கள் யூஸ் பண்ணியே நீங்கள் சின்ன அமௌண்ட் உங்களுக்கு பார்ட் டைமாக ஏர்ன் பண்ணிக்கலாம். இதில் ரிஸ்க் எதுவுமே இல்லை. இந்த வீடியோவை கரெக்டாக நீங்கள் கவனிங்க. ஏற்கனவே ஜாயின் பண்ணவங்களா இருந்தாலும் சின்ன செட்டிங்ஸ் இருக்குது. இந்த வீடியோவிலே அதை நம்ம சொல்லியிருக்கோம். கரெக்டாக கவனிச்சுக்கோங்க. நீங்கள் ஏற்கனவே ஜாயின் பண்ணவங்களா இருந்தாலும் இந்த செட்டிங்ஸ் கரெக்டாக பண்ணியிருக்கீங்களான்னு பாருங்கள். இந்த வீடியோவில் நான் சொல்ல வரதை கரெக்டாக கவனிங்க. ஆர்வக்கோளாறில் எந்த ஒரு மிஸ்டேக்கும் பண்ணாதுங்க. இது ஜென்யூனான பிளாட்ஃபார்ம். நான் இதில் உங்களுக்கு கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். கரெக்டாக கவனிங்க. டிஸ்கிரிப்ஷனையும் கவனிங்க. கண்டிஷன்ஸும் நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க என்னென்ன கண்டிஷன்னு. ஃபஸ்ட்டு வித்ட்ராவல் வாலெட்டில் 15 ரூபா ரீச் ஆனோன்னு நீங்கள் எடுத்துக்கலாம். ஸ்டார்டிங்கில் 15 ரூபா வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோவாக தான் அமௌண்ட் ஆட் ஆகும். அதுக்கப்புறம் நிறையா ஆட் வரும். இதில் எப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைக்கிறதுனாலே ஏர்ன் பண்ண முடியும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கரெக்டாக கவனிங்க. நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ கீழே மோர்ன்னு இருக்குது, MORE. அது கீழே டிஸ்கிரிப்ஷன் வரும். அதில் தான் லிங்க் இருக்குது. நீங்கள் இதில் ஏர்ன் பண்ணி உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு இம்மீடியட்டாக வித்ட்ராவலும் பண்ணிக்க முடியும் அமௌண்ட்டை. இந்த வீடியோவை கரெக்டாக கவனிங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போகும்போது கண்டினியூ வித் கூகுள் இந்த மாதிரி வரும். நீங்கள் லெஃப்ட் இல்லைனா ரைட் சைடு மேலே 3 டாட் இருக்கும்ல, அதை தான் ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஓப்பன் இன் க்ரோம் ப்ரௌசர்னு கொடுத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு க்ரோம் ப்ரௌசரில் ஓப்பன் ஆகும். இப்போது கண்டினியூ வித் கூகுள்னு இருக்கிறத நம்ம இப்போ கிளிக் பண்ணிக்கலாம். இப்போது இதில் உங்கள் இமெயில் ஐடியை கரெக்டாக செலக்ட் பண்ணுங்கள். சைன் இன்னு வந்தோடனே சைன் இன்னை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா இப்படி வருமா, ரைட் சைடு கண்டினியூன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கம்ப்ளீட் யுவர் ப்ரொஃபைல் டு கெட் ஸ்டார்டட் ரைட் சைடு இந்த ஏரோ வருதில்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் டேட் ஆஃப் பர்த்னு மேலே எழுதியிருக்கு. அது பக்கத்தில் பென்சில் சிம்பிள் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி டேட் ஆஃப் பர்த்தையும் கரெக்டாக கொடுத்துக்கிட்டு இதில் செலக்ட் பண்ணி கரெக்டாக கொடுத்துட்டு ரைட் சைடு கீழே சேவ்ன்னு இருக்குல்ல, கண்டிப்பாக அந்த சேவ்ன்னு இருக்கிறதையும் கிளிக் பண்ணுங்கள். ஃபெச் ஃப்ரம் கூகுள் கான்டாக்டை கிளிக் பண்ணி அதுவும் ஓகே கொடுங்க. நெக்ஸ்ட் இதில் வாட் இஸ் யுவர் போஸ்டல் கோடுன்னு கேட்டிருக்கு, பின்கோடு. அதில் ரைட் சைடு எடிட்ன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி பின்கோடு நம்பரை கரெக்டாக கொடுத்து உங்கள் ஊர் பின்கோடு நம்பரை கரெக்டாக கொடுத்து சேவ் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறமா மொபைல் நம்பர் இருக்குல்ல, அதுக்கு ரைட் சைடு எடிட்ன்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணி மொபைல் நம்பரையும் கரெக்டாக கொடுத்துக்கிட்டு அதையும் சேவ் கரெக்டாக கொடுங்க. அப்புறமா கண்டினியூ டு ப்ளேஸ் ஆட்ஸ் நவுன்னு மேலே காமிக்கும் க்ரீன் கலரில், பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி உள்ளே போகும்போது நிறைய ஆட்ஸ் அதில் வரும். அதில் எது பெரிய அமௌண்ட் அதை செலக்ட் பண்ணுங்கள். ஷேர் ஆன் ஸ்டேட்டஸ்ன்னு செலக்ட் பண்ணி உங்கள் வாட்ஸ்அப்புக்கு அது டைரக்ட் ஆகும். ஷேர் ஆன் ஸ்டேட்டஸை நான் இப்போ கிளிக் பண்ணுறேன். ஐ அண்டர்ஸ்டாண்டுன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கிட்டு ஷேர் ஆன் ஸ்டேட்டஸை கிளிக் பண்ணுங்கள். இப்போது இதில் வரும். நீங்கள் கீழே வாட்ஸ்அப் வந்துச்சுன்னா திரும்பவும் ஷேர் ஆன் ஸ்டேட்டஸை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப்பில் அப்படியே செலக்ட் பண்ணுங்கள். லிங்க் நீங்கள் அங்கே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணாலும் நீங்கள் ஸ்டேட்டஸில் வைப்பீங்கல்ல, அது கிளியராக அதில் இமேஜ் தெரியணும். நான் இதில் என்ன காமிக்கிறேன் இல்லை, இந்த மாதிரி அந்த லிங்க் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. இப்படி லிங்க் வச்சுக்கிட்டு ரைட் சைடு கீழே அந்த க்ரீன் இது இருக்குல்ல, அதை கிளிக் பண்ண முன்னாடி அந்த லிங்க் லோட் ஆகி பிக்சர் தெரியணும். பிக்சர் தெரிஞ்ச அப்புறம் தான் நீங்கள் ரைட் சைடு கீழே உள்ள அந்த சென்ட் ஆப்ஷனை வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கிறதுக்கு கொடுக்கணும். ஸ்டேட்டஸ் வச்சதுக்கு அப்புறம் 11 மணி நேரம் தாண்டினதுக்கப்புறம் தான் ஸ்க்ரீன்ஷாட் அப்லோட் பண்ண முடியும். ஸ்க்ரீன்ஷாட் அப்லோட் பண்ணால் தான் உங்களுக்கு நிறைய அமௌண்ட் ஆட் ஆகும். ஃபஸ்ட்டு நீங்கள் 15 ரூபா ரீச் ஆன உடனே நீங்கள் ட்ராவல் பண்ணுவீங்கல்ல, அதுக்கப்புறம் கொஞ்சம் நிறைய ஆட்ஸ் வர ஆரம்பிக்கும், கொஞ்சம் அதிகமாக இன்கம் வரும். வித்ட்ராவல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம சேனல்லே வீடியோ போட்டிருக்கோம், கவனிச்சுக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வித்ட்ராவல் வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு, கவனிச்சுக்கோங்க. இல்லை எப்படி ஸ்க்ரீன்ஷாட் அப்லோட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த பேஜிலேருந்து அப்படியே நீங்கள் ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்தீங்கன்னா இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், வியூ ஆல்னு இருக்கும். இந்த பிக்சரில் ரைட் சைடு மேலே பார்த்தீங்களா, வியூ ஆல் இந்த மாதிரி இருக்கும். இது கீழே நீங்கள் வந்தீங்கன்னா ஷேர்டு ஆட்ஸ்ன்னு இருக்கும். அது ரெண்டு எண்ணத்தில் ஏதாவது ஒன்று நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். கிளிக் பண்ணி வந்தீங்கன்னா இந்த மாதிரி காமிக்கும். நீங்கள் ஸ்டேட்டஸ் வச்சு 11 மணி நேரம் தாண்டி தான் நீங்கள் அப்லோட் பண்ண முடியும். ஆனால் நான் 1 ஹவருக்கு முன்னாடி ஸ்டேட்டஸ் வச்சதால இதில் பார்த்தீங்கன்னா 10 ஹவர்ஸ் தாண்டி தான் இதில் ஸ்டேட்டஸ் வைக்க முடியும் அப்படின்னு அதில் கீழே காமிக்குது. ஆனால் அதே ஸ்டேட்டஸ் 22 மணி நேரம் மொபைலில் இருக்கும் அப்படின்னு உள்ளதை மேலே காமிச்சிருக்காங்க, அதிலே போட்டிருக்காங்க. நீங்கள் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் தெரியும். இப்போ நான் 10 மணி நேரம் வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும். 10 மணி நேரம் தாண்டின அப்புறம் எனக்கு ஓரளவு வியூஸ் போயிருக்கோம். நான் ஒரு 20 மணி நேரம் தாண்டின உடனேயே நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துடணும். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உடனே அப்லோட் பண்ணணும்.
இதில் பார்த்தீங்கன்னா மேலே டைம் கொடுத்துருக்காங்க 22 மணி நேரம் உங்கள் ஸ்டேட்டஸ் இருக்கும்னு. நான் ஒரு 20 மணி நேரம் தாண்டி ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும். ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கும்போது கரெக்டாக வியூஸ் எல்லாம் தெரியணும், கீழே அந்த லிங்கும் தெரியணும். மை ஸ்டேட்டஸ்ன்னு மேலே தெரியுது பார்த்தீங்களா, இந்த மாதிரியும் கிளியராக தெரியணும். இதை கரெக்டாக ஒரே பிக்சராக நீங்கள் ஸ்டேட்டஸ் வச்சுருக்கிறத ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிட்டு இப்படி அப்லோட் பண்ணுறதுனா ரைட் சைடு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு அப் ஆரோ இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். மொபைல் கேலரி வந்து இங்கே ஓப்பன் ஆகும். கேலரியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தது கரெக்டாக இதில் செலக்ட் பண்ணி மேலே டன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணணும். அதுக்கப்புறமா லெஃப்ட் சைடு கீழே ஷேர்ன்னு இருக்கும், அதை கண்டிப்பாக கிளிக் பண்ணணும், இல்லைனா அப்லோட் ஆகாது. நீங்கள் ஷேர் கிளிக் பண்ண உடனே அந்த ஸ்க்ரீன்ஷாட் அண்ட் ரிவ்யூன்னு கீழே காமிக்கும். கொஞ்சம் நேரம் தாண்டி தான் அக்செப்ட் பண்ணுவாங்க. நீங்கள் கரெக்டாக அப்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும்தான் அக்செப்ட் பண்ணுவாங்க. அப்படின்னா அது மட்டும்தான் அமௌண்ட் ஆட் ஆகும். ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு கொஞ்சம் அமௌண்ட்டு தான் காமிக்கும், அடுத்து ஆட்டோமேட்டிக்காகவே நிறைய அமௌண்ட் வரும். நீங்கள் ஃபஸ்ட்டு வித்ட்ராவல் பண்ணுவீங்க, இல்லை 15 ரூபாய்க்கு வித்ட்ரா பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்டும் வரும், உங்களுக்கு நிறைய ஏர்ன் பண்ணலாம். நீங்கள் டெய்லி ஒரு காலமை மத்தியானம் சாயங்காலம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட்டும் கரெக்டாக அப்லோட் பண்ணுங்கள். மேலே வந்து ப்ரொஃபைல் இன்கம்ப்ளீட்னு காமிக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். என்னென்ன லாங்குவேஜ் தெரியும் அதை செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக, எம்ப்ளாய்டா, அன்எம்ப்ளாயா அந்த டீட்டெயிலும் செலக்ட் பண்ணுங்கள். கீழே என்ன படிச்சிருக்கீங்கன்னு கேட்டிருக்காங்க, அதையும் செலக்ட் பண்ணி கீழே சேவ் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி வாலெட் அமௌண்ட் காட்டுறதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நியூ ஆட்ஸ் வியூ ஆல்னு ரைட் சைடு இருக்கும், அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக ஏதாச்சும் ஆட்ஸ் இருக்கான்னு பாருங்கள். அதில் 2-3 ஆட்ஸ் இருந்துன்னா எது பெரிய அமௌண்ட்டு அதை மட்டும் செலக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு ஸ்டேட்டஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் அதில் எதுவும் இல்லைன்னா நீங்கள் அது பண்ண வேணாம். இதில் இப்போ பாருங்கள், நான் கிளிக் பண்ணி பார்க்குறேன் வியூவால். இப்போதைக்கு வேறு எந்த ஆடும் இல்லைன்னு காமிக்குது. கீழே பாருங்கள் சி மை ஷேர்ட் ஆட்ஸ், இதை கிளிக் பண்ணிங்கன்னா எதெல்லாம் ஸ்டேட்டஸ் வச்சுருக்கோன்னா அதுலேயே காமிக்கும். ஸ்டேட்டஸ் வைக்காததை நீங்கள் அப்படியே ஷேர் பண்ணி ஸ்டேட்டஸ் வச்சுக்கோங்க.